நடிகர் விஜயின் தாவேகா கொடியானது வெளியாகி இருக்கிறது. மஞ்சள் நிறத்தில் விஜயின் முகம் பொறித்த கொடியானது தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒத்திகை பார்த்த வீடியோ என்பது வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் கொடி கம்பத்தில் கொடியேற்றி ஒத்திகை பார்த்த தாவேகா தலைவர் விஜய் அந்த வீடியோவானது வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியானது இன்னும் சில தினங்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கொடிக்கான ஒத்திகை பார்த்த அந்த வீடியோ என்பது வெளியாகி இருக்கிறது. இதில் விஜயினுடைய கட்சி கொடி என்பது மஞ்சள் நிறத்திலும் அவருடைய முகம் பொறித்து காணப்படுகிறது. கொடி அறிமுகம் செய்யப்படும் நிகழ்ச்சிக்காக பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்த நிலையில் முன்னதாக தற்போது விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி என்பது வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வினோத், தற்போது இந்த கொடி எங்கு பறக்க விடப்பட்டிருக்கிறது? இதற்கான பின்னணிய முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். நிச்சயமாக நடிகர் விஜயாக இருந்தவர் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவங்கி கடந்த சில மாதங்களே ஆகின்றன. அந்த கட்சியின் பொறுப்பாளர்களை நியமிப்பதற்கான அவ்வப்போது இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகமாக செயல்பட்டு வரும் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள இந்த அலுவலகத்தில் அவ்வப்போது கூட்டமானது நடைபெற்று வரும். இந்த கட்சியை வலுப்படுத்துவதற்கான ஒரு கூட்டங்கள் அவ்வளவு நடைபெறுவது என்றே சொல்லலாம். அதே போல் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் விஜய் போட்டியிடுவதாகவும் விஜய் சார்ந்தவர்களும் போட்டியிட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதற்கான ஒரு கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்த வேண்டும், அதற்கான மாநாடுகளை நடத்த வேண்டும் என்பதற்காகவே தீவிரமாக செயல்பட்டு வரும் இந்த நிலையில் அந்த தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுக விழா வரும் 22ஆம் தேதி, அதாவது வரும் வியாழக்கிழமை அறிமுகப்படுத்த உள்ளது. இந்த கொடியை விஜய் அறிமுகப்படுத்தி அதை கொடியேற்ற உள்ளார். அதற்கான ஏற்பாடுகள் தலைமை அலுவலகத்தில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அந்த பணிகள் நடைபெற்று வரும் இந்த நிலையில் திடீரென இன்று விஜய் அந்த கட்சி அலுவலகத்தின் வருகை தேர்ந்து அந்த பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது, அந்த வரக்கூடிய நிர்வாகிகள் அமர்வுக்கான இடங்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது, வர்ணம் பூசம் பணி எவ்வாறு நடைபெற்றுள்ளன, அந்த கொடியேற்றுவதற்கான கம்பம் அமைக்கப்பட்டுள்ளதா என்றெல்லாம் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அந்த கம்பம் அமைக்கப்பட்டுள்ள அந்த இடத்தில் அந்த கொடியை ஏற்றி இறக்கி ஒத்திகை பார்த்தார். அதாவது அந்த புஷ்டி ஆனந்த் நேற்று இந்த தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை ஒரு கோவிலுக்கு சென்று சிறப்பு பூஜை செய்து அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வந்து பௌர்ணமி நேற்று நல்ல நாள் என்பதால் நேற்றே ஒருமுறை புஷ்டி ஆனந்த் பொதுச் செயலாளர் புஷ்டி ஆனந்த் கொடியை ஏற்றி இறக்கி ஒத்திகை பார்த்துள்ளார். அதைத் தொடர்ந்து இன்று இந்த பகுதிக்கு வந்த விஜய் 2 முறை கொடியை கம்பத்தில் ஏற்றி இறக்கி ஒத்திகை பார்த்தார். சுமார் 30 நிமிடங்கள் இந்த அலுவலகத்தில் இருந்த விஜய் இந்த பணிகள் எவ்வாறு நடைபெறுகின்றன, எவ்வாறெல்லாம் நடைபெற வேண்டும், யாரெல்லாம் எங்கெல்லாம் அமர வேண்டும், யாருக்கு என்னென்ன செய்ய வேண்டும், மேடை எங்கு அமைக்க வேண்டும் என்பதெல்லாம் அந்த புஷ்டி ஆனந்தருக்கும் நிர்வாகிகளுக்கும் அறிவுறுத்தினார். அதே போல் இந்த சொகுசு காரில் முழுவதுமாக கருப்பு உடை அணிந்து வந்த விஜயும் இந்த கொடி நிறத்தில் முழுவதுமாக மஞ்சள் நிறத்தில் பொதுச் செயலாளர் புஷ்டி ஆனந்தும் உடை அணிந்திருந்தனர். கருப்பு மஞ்சள் என்ற ஒரு உடை அணிந்திருந்த இருவரும் சேர்ந்து இந்த கொடியை ஏற்றி ஒத்திகை பார்த்த இந்த நிகழ்வு இந்த தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கொடிய அறிமுக விழா வரும் வியாழக்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிலையில் எப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் கொடி என்பது சில நேரங்களில் வெளியாக வந்த நிலையில் தற்போது கொடி எவ்வாறு இருக்கிறது என்ற விவரம் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி வினோத்.